எத்தனை ஆண்டு படிச்சு கேக்குறீங்க? அம்மா என்னடா ஐயோ சொல்லு காலக்கணும். ஆமாங்கிறது காலக்கணும். சரி ஓகே. அப்ப செய்யலாம். இந்த சக்கரை கட்டி வடியாப்படி வடியா. சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் துளசி. துளசி அதாவது என்றாபுரம் நேற்று தான் போயிட்டு நான் இன்றைக்கு வந்தேன். நான் துளசியோட வந்த ஒரு அக்கா வந்து அங்கே சிரிச்சு கொண்டிருக்கிறான். துளசிக்கு சிரிப்பு கட்டி கொண்டிருக்கிறான். சரி, அப்போ என்றாபுரம் பயணங்கள் எல்லாம் போயிட்டு இன்றைக்கு தான் வந்து யாழ்ப்பாணம் வந்து நான் என்றாபுரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து காட்டியிருந்தேன். நான் வந்து அங்கே பெரிய பெரிய அந்த மன்னர்கள் காட்டின கோவில் எல்லாம் இருக்கு, கோட்டைகள் வந்து என்றாபுரத்தில். வரலாறு படங்களை படித்ததெல்லாம் நேற்று தான் படியா பார்த்து வரலாறுல எத்தனை மார்க்ஸ் உனக்கு? எத்தனை மார்க்ஸ்? எத்தனை ஆண்டு படிச்சு கேக்குறீங்க? கடைசி எத்தனை ஆண்டு படிச்சிருக்கீங்க? ஓஎல் எத்தனை ஓஎல்ல வரலாறுக்கு? சரி, 10ஆம் ஆண்டுல 10ஆம் ஆண்டுல 70. சோ பேருந்து அப்ப அனுராதபுரத்துல 3 ராசதான பேரை சொல்லு. அது வேற கேள்வி சும்மா கேள்வி. கண்டி ராஜ்யத்தின் கடைசி மன்னரார் எனக்கே தெரியாது. சரி, அப்ப இன்றைக்கு என்ன செய்ய? இன்றைக்கு வந்து துளசி சொன்னா கணக்காலமா தான் தனக்கு நிறைய திறமைகள் இருக்கு, சமைச்சு காட்டுறேன்னு சொல்லி. அப்ப நான் அதில் ஒன்று எடுத்து விட நைஸா அப்படி என்ன அப்படின்னா என்ன எடுத்து விட புரியல்? எள்ளுப்பாகு இப்படி செய்யற சொல்லுவாங்க. நான் அவ்வளவுதான் எள்ளுப்பாகு இப்படி செய்யற சொல்லு. வந்து 1/4 கிலோ, மற்றது எள்ளுப்பாகு 1/4 கிலோ, உளுத்தம்மா 150 கிராம், பச்சை அரிசி, மிளகும் நச்சு. பச்சை அரிசி என்ன? குத்து பச்சை அரிசியா? மிளகும் நச்சீரகமும் கொஞ்சம், மற்றது சீனி. இப்ப அம்மா இந்த ஆமி காக்கெடுத்த நிக்கிறீங்க இப்படி. சரி, அப்ப இன்றைய தினம் நாங்கள் வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எள்ளு பாகு வந்து செய்ய போயினோம். துளசி தென்னை அடிக்க போறா. ஸோ அதைத்தான் வந்து நாங்க பார்க்க போறோம். எள்ளு பாகு இப்படி செய்யறேன்னு சொல்லி என்ன வாங்க பாகம் எள்ளு பாகு இப்படி செய்யறேன்னு சொல்லி நாய் கொஞ்சம் முன்னா கடிச்சு விட்டுருமே இப்போ உனக்கு. இந்த அக்கா சிரிக்கிறா அவரு. சரி ஓகே. அப்ப அடிச்சு கொண்டிருக்கணும். ஆக்களை விட ஒரு சின்ன கிடக்கு. என்ன கறிக்கட்ட மாதிரி இருக்கு? கருப்பெள்ளு கொண்டு இருக்கு துளசி. வெள்ளையிலையும் செய்யலாம். அந்த சக்கரை கட்டி மேடகு பாக்க வீடியோக்கு அப்படித்தான் உங்களுக்கு ஒரே சிரிப்பு தான் மாறி மாறி. அப்ப துளசி ஒரு 2-3 வசனங்கள் சொல்லுது, எப்படி என்ன மாதிரி செய்முறையில எப்படின்னு சொல்லி இருக்கா கொஞ்சம் திறமையெல்லாம் காட்டு இந்த வீடியோல சொல்லுங்க. எள்ளு வந்து மிக்சியில அடிச்செடுக்கணும், பவுடரா அடிச்செடுத்து சீனியும் பவுடரா அடிச்செடுக்கணும், உளுந்து அதுவும் பவுடரா அடிச்செடுக்கணும். அடிச்செடுத்து போட்டு உரல்ல போட்டு டிக்கிறேன். எல்லாம் அடிச்சிருக்க வேண்டியான், எல்லாம் அடிச்சிருக்க வேண்டியா. பவுடரா அடிச்செடுத்ததான் அடிக்கணும். என் ஆட்டோக்கு சீட்டுக்கு பவுடர் அந்த இதை எடுத்து என்ன வருது? ஓ வந்துட்டு என்ன என்ன வருது? வேந்து என்ன அசிஸ்டன்ஸ் எங்க? துளசி தனியா இருந்துடுச்சு ஒண்ணுங்கிற கலைக்குது. அப்படியா? அப்படியே துளசியா? ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சிகளுக்கு முன் முழுசி இடுக்கினம் எள்ளுப்பாக மாதிரி வரும்போது
இன்னும் எள்ளுப்பா வேலையில அந்த தட்டெடுத்து வச்சா ஜாக்கிரதை இல்லைங்க எள்ளுப்பா பிடிச்சி போடுறதுக்கு வீடு பின்னுக்கு இல்ல நாவல் பழம் எல்லாம் கணக்க வந்திருக்கு எப்ப ஆஞ்சு நீங்க இல்ல நான் என்றாபுரம் போயிருக்கேன் கீழே அம்மா பாய் விரிச்சு விட்டுருக்குறா நல்ல பழம் நல்ல இனிப்பு உங்களோட அந்த இடியையும் பார்க்க சரி உங்களோட அந்த இடியும் இந்த நாயின் ரியாக்ஷன் அக்கல் அடிக்கிறீங்களா இல்ல உங்களோட இடிக்கும் அது நாயம் பேர் இருக்கா நீங்க கிடைக்கிறீங்க போங்க எப்ப கொஞ்சம் மட்டா போய் நிப்பா இன்னும் சரியா வேலையில உண்டு நடந்துள்ள அதிசயம் என்ன அதிசயம் நடந்தது துளசி ஓகே வந்துட்டு பேந்தன் வாழ்த்துக்கள் கைதாங்க வாழ்த்துக்கள் பேந்தன் நல்ல உற்சாகம் அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு வந்துடணும் அப்படி இல்ல இது இந்த சமையலுக்கு இந்த நாயின் ரியாக்ஷனை பாருங்க துளசிய பேர் 2 பேரும் உற்சாகமா செஞ்சு கொண்டிருக்கணும் எத்தனாவது உருண்டை முதலாவது எள்ளுப்பா உருண்டை சோ உங்கள் யாருக்கும் வந்து அப்ப யாருக்கும் எள்ளுப்பா தேவைன்னா துளசியா கண்டக்ட் பண்ணலாமா எள்ளுப்பாதல் தேவைன்னா துளசிக்கு வந்து கோல் எடுக்கலாம் என்ன எள்ளுப்பா வேணும் என்ன கொரியர்ல அனுப்பிக்கலாம் எங்க சரி ஓகே எனக்குண்டா அந்த சேப்பை பார்க்கவே கொஞ்சம் சரியா அதே எப்படி நிறைய எண்ணெயா இருக்கு என்ன இப்ப உந்த எண்ணெய் வந்து குழப்பு இல்லையோ நல்ல வாசமா அப்படி என்ன அப்படிங்க பாம் அப்ப ஒரு மாதிரி ஒரு எள்ளு உருண்டை வந்து வந்துட்டுது நீங்க அடிங்க சும்மா பிக்கலாமா நல்லா இருக்கு வீடியோ வந்து சும்மா சொல்லக்கூடாது சரியில்லை தான் சீனி காணாது சீனி சீனி குறைவா போடல இப்ப இதுக்கு இனிப்பு பிரச்சனை இல்ல அப்ப உங்களை யாருக்கும் வந்து எள்ளுப்பாகல் வேணும்னு சொன்னா துளசியையும் எங்களோட அம்மாவையும் கண்டக்ட் பண்ணலாம் இப்படி ஒரு டேஸ்ட் இல்லாத எள்ளுப்பா செஞ்சிருக்கணும் என்ன வேற இதோ இந்தாங்க நல்லா இருக்கு இப்ப இதுக்கு மேல சீனி இல்லாட்டி பிரச்சனை இல்ல சத்து தானே ஆனாலும் அந்த திருநூற்றிய வாய்க்க போட்ட மாதிரி இருக்கு அதுதான் உணவு எனக்கு இதமா இருக்கு தாழ் சிறந்த கோயில் சொல்ல அம்மா அப்படி நிக்கிறான் சோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு எள்ளுப்பாக வந்தது. அப்ப நான் இந்தியா போனது என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா போனாங்கள் நான் எல்லாம் அந்த வடி நான் துளசி தான் புள்ள நாய்க்கு சாப்பிட வச்சது. துளசிக்கு நாங்கள் அங்க வேணுனாங்க மாவல்ல பொருள் அந்த இப்படி அமத்தின மேல எழும்புங்காது அது வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன இங்க பேர் எங்க 2 கிலோமீட்டர் மேல் பக்கமா போட்டோ எடுக்கல எங்க எடுக்கலையோ அம்மா எடுத்த வீடியோவும் இருக்கா அதுதான்
சோ பேருந்து என்ன இந்த மாதிரி இருக்கும் பாருங்கோ மக்களே இவை வந்து செஞ்சிருக்கிற அந்த வெள்ளு பாகு இல்ல கருப்பா இருதானே அதான் கருப்பல் வெள்ளல்லு நெல்லம் கருப்பல் நெல்லம் இல்லையோ நெல்லம் என்ன வேர்த்தக்காரர் அதுக்கு என்ன நெல்லம் கருப்பல் அப்ப உங்களுக்கு கூட நெல்லம் வேர்த்தக்காரர் என்ன இதான் இடிச்சு வச்சம்மா இது என்ன இதான் அடிக்கிறது என்ன இதை அடிக்க என்ன செய்யும் அடிக்கடிக்கு தான் எண்ணெய் ஆகி அந்த களியா இது வேற களியா வெறும் என்ன இதுல என்ன இருக்கு என்ன நல்ல எண்ணெயா இருக்குஞ்சு அந்த ஷைனிங் அடிக்குது எண்ணெய் இந்த எண்ணெய் தலைக்கு வைக்கலாமோ இல்ல என்ன வேறும் இல்ல மில்ல கொடுத்தா இதுல வேற எண்ணெய் சொல்றா இல்ல உள்ள எண்ணெய் எடுக்கிறது முறை இருக்கு என்ன துளசி இந்த மண்டை வைக்கலாம் வந்து அமேசான் காட்டுக்குள்ள போக முடியும் அந்த வளைஞ்சு அந்த அந்த உச்சி ஒன்று பிரிச்சு விட்டுருக்காள் மண்டே கால அந்த மௌனியா தாண்டி அந்த மதவாச்சி ரோட் ஒன்று இருக்கும் போற ரோட் இருக்காங்க அதுக்கு சந்தியும் பிரிக்குது ஒரு சந்தி உண்டு நடு சந்தி அது ஒருத்தரண்ட கொண்டு போய் மண்டைய கொடுத்து உங்களுடைய ரகசியம் என்ன இப்படி என்ன வர இடிக்கணும் என்ன இடிக்கிற அளவுலான் இருக்கு என்ன வரும் கை புள்ள அப்ப அம்மா அடிக்க அடிக்க துளசி தான் வந்து பிடிச்சு கொண்டு இருக்கிறா ஒவ்வொரு உருண்டையா அப்படியா பின் பிடரியால வளைஞ்சு வருதடி சிவமொழி பாக்க அப்படி துளசி ஏத்தி மேல நாவல் பழம் அடுத்த முறை இந்தியா போறோம் வேற போறிய நியூசிலாந்து போறோம் துளசி வந்து தனியா வராது மகா நிக்குது துளசியினுடைய பிரியன் அவர் இருக்கு துளசியின் பிரியன் மோல் டிக்கெட் போட்டா துளசி வரும் நியூசிலாந்துக்கு அங்கதான் இந்த பால்மா கம்பெனி இருக்கான் திரிக்கலையா ஆனா பரவாயில்ல நல்லா வந்திருக்கு நல்லா கருப்பா எவ்வளவு ஒண்ணு என்ன கைக்குள்ள நெஞ்சு என்னடி இருந்துட்டா ஆமா கிடக்கு காலக்கணும் இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு என்ன கதற வேணும் உங்களுக்கு அந்த நாய் வந்து ஓரக்கணா பாக்குது நீ போவேலி உண்டு அது தங்களுக்கு தெரியாது அது சரி இது என்ன சாமான் இதுங்கிற வீட்டை இது இருக்கல இல்ல உருள் தானே அது உருள் இவ்வளவு பெருசு என்ன அப்படிங்களா இதால அடிச்சா அப்படி இருக்கும் அப்படி என்ன பெருசு இப்படி அடிக்கிறது இப்படியா என்னடி வழியில பறக்குது இல்ல என்ன அடிக்கிறீங்க அத்தை இதுக்கே கலைக்குது எனக்கு அம்மா ஆனா ஆட்கள் வசதி போல என்ன
அது 4 லட்சம் மஞ்சள் வச்சுட்டு அதெல்லாம் கதைப்படுது. அதுதான் அதுதான் வந்து நிக்கிறவாக்கு காதும் பாம்பு மாதிரி ஆளும் பாம்பு மாதிரி தான். அப்படின்னா கயக்கிறவளாங்க தான் மெக்கல் பூடி வச்சிருக்கிறோம். இதை செஞ்சு போட்டு கையில அவ சரி வரா இருந்தா எடுத்து அதுதான் நாங்களே கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் பாத்தீங்களோ. பாத்தீங்களாம் இருக்கு. அதுதான் பொம்பளைகளுக்குரிய விலை கொடுத்துருக்கு. எது என்ன கத்திரிக்கோள் ஒன்றும் இல்ல வெட்டுறதுக்கு. அம்பர்லங்காயோ சரி அதுக்கு என்ன சரிய ஒரு மாதிரி அழகான ஒரு என்ன சொல்றது சொல்லுங்க. துளசி தான் செஞ்சா துளசியை சொல்லட்டும். இதை பற்றி என்ன சொல்றது இதுல பற்றி கொஞ்சம் விவரிச்சு விடுங்க பாக்குறாங்களுக்கு. இது திரும்ப சொல்லுங்க எப்படி இந்த உருண்டையா வேற வைக்கிறது என்ன மாதிரி செஞ்ச நீங்கள். அத மாவா அடிச்செடுக்கணும். உளுந்துமா அது மாவா எடுக்கிறது. குத்து பச்சை அரிசி அதுவும் மாவா அடிச்சு சீனியும் மாவா அரைக்கணும். அரிசியை போட்டு ஒரு வெள்ளை போட்டு குத்தணும். குத்தினா அப்படி எண்ணெயா அந்த அப்பளக்கட்ட மா மாதிரி வரும். என்ன அதை ஒரு வெள்ளை போட்டு இடிக்கணும். பிடிக்க இப்படி வரும். அதை வந்து இப்படி பிடிக்கிறது எண்ணெயும் அந்த வேறும் இருக்கணும். இப்படி இதாக என்ன சொல்றது அது பயிரமாக்குறது கொஞ்சம் அப்படி. சரி அப்ப சாப்பிடுங்க உண்டு டெஸ்டிங் பரிச்சை வைக்கிறோம். நல்லா இருக்கும். அம்மா சாப்பிடுங்க. நீங்க எனக்கு இதை நான் தர மாட்டேன். அதுலயே சாப்பிடுங்க மாறி மாறி நல்லா இருக்கும். அப்ப உங்கள்ட்ட யாரும் ஆர்டர் பண்ணா குடுப்பீங்களோ செஞ்சு? என்ன பாவம் இல்ல அதே பாவம் இல்ல ஆர்டர் பண்றது. நல்லா கிடக்கு. அப்ப யாரும் கேட்டா ஆர்டர் எல்லாம் பண்ணுவீங்க. சரி உண்மையாதான். அப்புறம் யாரும் இப்ப யாரும் பார்த்துட்டு செஞ்சுதாங்க சொல்லி கேட்டா இப்ப துளசி அம்மா தான் செஞ்சு கொடுப்பீங்களா? அப்படி எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. அப்ப நாளைக்கு நாங்கள் உயிரோட இருந்து இந்த வீடியோ போட்டோம்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஆர்டர் பண்ணுவேன். நல்லா தான் இருக்கு. அது உடனே காட்டாது. ஸ்லோ பைசா உடனே காட்டாது. போதான் காட்டும். இது கூட வருத்தக்காரன்னு இல்ல. இப்ப வேற என்ன மேடம் கேட்ட நீங்கள்? அம்மா இங்க விழுக்கட்டாங்க. இதால என்ன பையன் திண்டு போட்டு வடியா படுக்கலாம். பிஞ்சோ நல்லா இருக்கு. அம்பர்லங்காயப்புறம் நாங்கள் கிழங்குல கொப்போடே வந்து விழுந்துட்டு அம்பர்லங்காய் பாத்தியா பழத்தை பெரிய வளம் என்ன கிடையாது. பூவும் வந்துட்டு இருக்குங்க. ஆட்டுங்க மழுக்காம ஆட்டுங்க. அப்படி வச்சு ஆட்டோ கொண்டு காணுங்க. ஐயோ சரி காணுங்க. இது ஃபுல்லா பாருங்க இவ்வளவு அம்பர்லாம் காயாண்டு நல்லா டேஸ்டியா இருக்கு. என்ன என்ன நிறைய இருக்கு. அப்படி அம்மா பின்னுக்கு நாவல் நேரத்துக்கு பாய் போட்டு விட்டுருவா. நாவல் பழம் போட்டுறதுக்கு இன்னொரு நாளைக்கு நாவல் மரத்துல ஏறி நாவல் பழத்தை மாஞ்சி ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். என்ன நானும் ஏறுவேன். ஏறுறதுக்குரிய வழியெல்லாம் செஞ்சு போட்டு அப்ப வீடியோ முடிப்பேன். மாமா எங்கட உங்களுக்கு நேரம் பார்த்து ஒன்று இருப்பினம். வாங்க வாங்க செஞ்ச நீ அதுல என்ன பையன் சொல்லு. நீ ஒன்னும் கட் பண்ண அப்படியே சொல்லு. செஞ்ச நீங்கள் அதெல்லாம் என்னென்ன பயன்? இல்ல என்னென்ன பயன்? என்னென்ன வருத்தங்களுக்கு உதவும்? அம்மா சொல்லுங்க. சோடா சொல்லுங்க அம்மா. அம்மா
எள்ளுப்பாவே என்னென்ன இதுக்கு நெல்லம் பொதுவா உடம்புக்கு நல்ல இது பலன் இது சாப்பிட்டா நல்லது ராசி பலனோ வருத்தக்காரன்னு இல்ல சுகர் கொஞ்சம் குறைஞ்சி போலாம் சுகரோ ஓகே அப்ப சுகர் ஓகே அப்ப குளிக்குது சரியா வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த எள்ளுப்பாவை செஞ்சுட்டு வீடியோ போட்டிருந்தோம் அம்மா வாங்க வீடியோ முடிப்போம் அப்போ இருந்து பொறுக்கலாம் எங்கட அம்மா அப்படிதான் பொறுக்கி அந்த கீழே வந்து பொறுக்கி சேகரிப்பா வாங்க என்னம்மா முந்தி அம்மா முந்தி கிளினிக்கள் போய் வந்தா யாழ்ப்பாணம் கிளினிக் போறவா சரியோ கிளினிக் போய் வந்துட்டு அவை இந்த பெரிய பேக்கு ஃபுல்லாக கிடக்கும் நான் கடையில் ஏதோ சாமான் வாங்கி இருக்கிறாண்டு சிறுபடியில் நடந்தானே வருது நடந்த பிறகு தேங்காய் ரோட்ல விழுந்துருக்கு அதை எடுத்து பேக்கில் வச்சு கொண்டு வருது ரோட்ல தேங்காயில அப்படி எங்க அம்மா நிறைய பொறுக்கிறவா சரி புளியங்காயல் பொறுக்கிறா தேங்காய் ஆட்டியும் வீட்டை தேங்காய் விழுந்தா சரி ரோட்ல நடந்து பிறகு பொதுச்சொத்து தானே இப்ப சட்டப்படி போச்சு நான் ரோட்ல விழுந்து எடுக்கணும் சரி அப்ப வீடியோ நீங்க முடிங்க துளசியும் ஒரு எங்கட குடும்பத்துல ஒரு அங்கத்தவர் எங்கட யூடியூபர் துளசி வீடியோ முடிங்க வீடியோ முடியும்ப்பா அனைவருக்கும் நன்றி வீடியோ பார்த்ததுக்கு சரியா அப்ப சோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எள்ளுப்பா ஒன்று செஞ்சவே நல்ல மாதிரி டேஸ்டாகவும் இருக்கு இப்போதைக்கு துளசி நல்ல மாதிரி சமையல் செய்யும் அதே போல துளசி இன்னும் ஒரு வீடியோல போண்டாவும் செஞ்சு காட்ட போறாவாம் என்ன போண்டாது உருளைக்கிழங்குல போண்டா செஞ்சு காட்டுவாம் சோ நாங்கள் அதையும் பார்க்கலாம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜான்சன் நான் துளசி பாய்